கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய ஆட்களாய் மாறுவீர்கள், உயர்வீர்கள், சமுதாயத்திலே பேறு பெறுவீர்கள், நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும், தொழில் வாய்ப்பு உண்டாகும். அதிசயங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. குடும்பத்தில் சாபக்கட்டுகளை உடைப்பார், பாவக்கட்டுகளை உடைப்பார், பரிசுத்தமாக்குவார். உங்களை சபை நடுவில் சாட்சியை கர்த்தர் மாற்றப் போகிறார். சமுதாயத்தில் உங்கள் தலை உயர்த்தப் போகிறார். நம்புவீங்களா? இந்த நாளில் பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜீவாத்துக்கான வசனங்கள் எஸ்தர் 9 17, 18 வசனங்கள். ஆதார மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். சூசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். பாருங்க, விருந்துண்டு சந்தோஷப்படுகிற நாளாக்கினார்கள். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு விருந்துண்டு சந்தோஷப்படுவீர்கள். பாருங்க, ஆண்டவர் யூதர்களுக்கு விடுதலையை கொடுத்து யூதர்களுக்கு எதிராக எழும்பின எதிரிகள் வீழ்த்தப்பட்டதை நினைச்சு விருந்துண்டு சந்தோஷப்பட்டார்களாம். அந்த நாளை நினைத்து விருந்து கொண்டாடினார்கள். நாம் தேவ பிள்ளைகளை, பைபிள் ஒரு வசனம் இருக்குது, விருந்து சந்தோஷத்துக்காய் கொண்டாடுன்னு சொல்லி. பாருங்க, இந்த ஜீவார்த்தின் தலைப்பு அதுதான், விருந்துண்டு சந்தோஷப்படுவீர்கள். உங்க வாழ்க்கையில் இதுவரை எந்த விருந்தும் நடக்கலையா? எந்த சந்தோஷமான நிகழ்வு உங்க குடும்பத்தில் நடக்கலையா? அப்படி இருக்கிறீங்களா? சில சொல்லுவாங்க, எங்க வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையுமே இதுவரை பார்த்ததில்லை, எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே பார்த்ததில்லை, எப்பவுமே துக்கம், எப்பவுமே மரணம், எப்பவுமே பிரச்சனை, எப்போ நஷ்டம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கர்த்தர் வாழ்க்கையில இனி அப்படி கிடையாது. அவங்களுக்கு வீடை கட்டி விருந்து வச்சு வீடை பிரதிஷ்டை பண்ண போறீங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் ஒழுங்காக போகுது, விருந்து வச்சு திருமணம் நடத்த போறீங்க. சரியா? குழந்தை பல வருஷமா இல்லாம இருக்கலாம், குழந்தைய கத்த தந்து பிள்ளை பிறந்த நாளை விருந்து வச்சு கொண்டாட போறீங்க. கர்த்தருடைய ஊழியக்காரரை அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெப கூட்டம் வச்சு சுவிசேஷம் அறிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த போறீங்க. விருந்து நடக்காத வீடுகள் எல்லாம் மகிழ்ச்சியின் விருந்து நடக்க போகுது. துக்கத்தின் விருந்தல்ல, சந்தோஷத்தின் விருந்து நடக்க போகிறது. நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, யூதர்கள் தங்கள் வாழ்க்கையில விடுதலை கிடைத்த நாளை, அற்புதம் பெற்ற நாளை விருந்து கொண்டாடினதை போல, சந்தோஷப்பட்டதை போல, இதோ அடிமை இணைந்து ஜெபிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். விருந்து கொண்டாடத்தக்கதாக, விருந்து கொண்டாடி எல்லாரையும் அழைத்து சந்தோஷப்படத்தக்கதான அற்புதங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும், வியாபாரம் மேன்மையடையட்டும், வீடு கட்டட்டும், திருமணம் நடக்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். அது நிமித்தம் உடைய பிள்ளைகள் உற்றார் உறவினர் நண்பர்களை அழைத்து, திருச்சபையின் குடும்பங்களை அழைத்து, திருச்சபையின் போதகரை அழைத்து ஆண்டவரை ஸ்தோத்திர கூட்டம் வைத்து விருந்து வைத்து கொண்டாடி மகிழ தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். கடன் சுமைகள் விலகட்டும். குறிப்பாக ஆண்டவரே, வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும், சமாதானத்திற்கு சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, விசா பிரச்சனை, லைசன்ஸ் பிரச்சனை, சொத்து பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரட்டும். நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அனைவரையும் தேவன் விசேஷ தருணமாய் ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டீர், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.